தைப்பொங்கல் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாரம்பரியத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்ற ஆர்வமும் துடிப்பும் கொண்டாட்டங்களில் பிரதிபலித்தன. சிங்கப்பூரில் உள்ள பல்வேறு கோயில்களில் காலையில் பொங்கல் வைக்கப்பட்டது. கதிரவன் உதிப்பதற்கு முன்னர் பானைகள் பொங்கின. ஆதவனை இன்பம் பொங்க வரவேற்றன கோயில்கள். இறைவனை வழிபட்டு பொங்கலை கொண்டாட நிறைய பேர் கோயிலுக்கு சென்றனர். இன்று வேலை நாள் என்பதால் அதிகாலையில் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு அதன் பிறகு சிலர் நேராக அலுவலகம் சென்றனர். வெளிநாட்டு ஊழியர்கள் பொங்கலை மறக்காமல் கொண்டாட திரண்டிருந்தனர். உழவு செய்து கிராமத்தில் கொண்டாடிய நாட்களை அவர்கள் நினைத்து பார்த்தனர். பொங்கல் தமிழர் திருநாள், அறுவடை பெருநாள் என்று வழங்கப்படுகிறது. இந்நாளை இனிய நாளாக கொண்டாட வேண்டும், பாரம்பரியத்தை விட்டுவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வம் பலரிடம் இருப்பதை பார்க்க முடிந்தது. கோயில்களில் வழிபாடு முடிந்ததும் அங்கே வழங்கப்பட்ட பொங்கலை சுவைத்து பார்த்தபோது விழா இனித்தது. உலக நீரோட்டத்தோடு தமிழர்களின் பண்பாடு கரைந்து விடாமல், பழைய வழக்கங்கள் மறைந்து விடாமல் இருப்பதை இதை போன்ற பண்டிகைகள் அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. இன்று பள்ளிகளிலும் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. உமறுப்புலவர் தமிழ்மொழி நிலையத்தில் நடைபெற்ற கொண்டாட்டத்திற்கு சென்று வந்தார் நஸ்ரத். வகுப்புகள் வழக்கம் போல 2:30 மணிக்கு தொடங்கின. ஆனால் இன்று பாடம் வகுப்பறையில் அல்ல, திறந்த வெளியில். தமிழர் திருவிழாவை பற்றி மாணவர்கள் அறிந்து கொள்ள இந்த ஏற்பாடு. இந்த பொங்கல் பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்பது பற்றி தெரிந்து கொள்வதற்காக மற்றும் சிங்கப்பூர்ல பண்டிகைகள் எவ்வாறு கொண்டாடப்படுகின்றன, விழாக்கள் எவ்வாறு கொண்டாடப்படுகின்றன, இந்த வேறுபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த விழா முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. அதுவும் குறிப்பாக சிங்கப்பூர் சூழல்ல நிறைய மாணவர்களுக்கு இது உண்மையிலேயே எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்ற அந்த படிப்படியாக தெரியல. அதை மாணவர்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பொங்கலின் முக்கியத்துவம் பற்றியும் அறுவடை திருவிழாவில் முக்கிய இடம் வகிக்கும் தாவர பொருட்கள் பற்றியும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பெற்றோரும் கலந்து கொண்டனர். பள்ளியில எந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் என்றாலும் 3 தரப்பையும் சேர்த்து இணைச்சி செய்யறது இங்க வழக்கம் உண்டு. பெற்றோர், மாணவர், ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் மாணவர்களுடைய பங்கு பெரும்பங்கு இருந்தா கூட பெற்றோர்களுடைய பங்கையும் அவங்க எப்போதுமே எதிர்பார்க்கிறாங்க, விரும்புறாங்க. மாணவர்கள் ஆவலுடன் பொங்கல் வைக்க காத்திருந்த போது அழையா விருந்தினராக மழை வந்தது. மழையை கண்டு பால் பொங்க தயங்கியது. ஆனால் மாணவர்கள் விடுவதாக இல்லை. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மாணவர்கள் ஒரு வழியாக பொங்கல் வைத்தனர். வழக்கமாக வீட்டில் குடும்பத்தாரோடு பொங்கல் வைக்கும் இவர்களுக்கு இன்று சக நண்பர்களோடும் ஆசிரியர்களோடும் பொங்கல் வைக்க கிடைத்த இந்த வாய்ப்பு நிச்சயம் ஒரு புதிய அனுபவம் என்றே கூற வேண்டும். அதிலும் மழையில் வைத்த பொங்கல் இவர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இன்னைக்கு நார்மல் கிளாஸ் 2:30 to 4:30 கிளாஸ் ரூம்ல தான் இருப்போம். இன்னைக்கு மழை பெஞ்சாலும் அந்த பொங்கல் வைக்கிறது தடைப்படல. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்பயும் வீட்டுல தான் கொண்டாடுவோம் குடும்பத்தினரோட. இப்ப இதுதான் முதல் முறை நான் என்னோட நண்பர்களோட கொண்டாடுறேன். சோ அது ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. நான் படத்துல மட்டும்தான் படத்துல மட்டும்தான் காட்டுவாங்க இந்த மாதிரி. இது ஒரு புதுமையா இருந்துச்சு. நேரடியா பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பொழுதும் வீட்டில் தான் பொங்கல் வைப்போம். அதுவும் ஸ்டவ் அடுப்புல தான் வைப்போம். ஆனா இந்த தடவை மண்பானை வச்சு கறி அடுப்புல செய்து கொஞ்சம் புதுமையா இருந்தது. நவீன சிங்கப்பூரில் அறுவடை திருவிழா போன்ற பாரம்பரியங்கள் மறக்காமல் இருக்க இது போன்ற ஏற்பாடுகள் கை கொடுக்கும் என்பது திண்ணம்.